ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம எல்சிஎம் ஹெச்சிஎஃபோட எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். புக்கில் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், 62, 78, 109 வகுத்து முறையே 2, 3, 4 மீதிகளாக கொடுக்கும் மீ பெரு பொது காரணி என்ன? ஓகேவா? ஹெச்சிஎஃப் கேட்டிருக்கிறாங்க. நிறைய பேர்த்துக்கு இது புரியல. முறையேன்னு கொடுத்தாங்கன்னா என்ன அர்த்தம்னா, இந்த முதல் நம்பருக்கு இங்கே கொடுத்துருக்க ஃபஸ்ட் நம்பர், இந்த ரெண்டாவது நம்பருக்கு இங்கே கொடுத்துருக்க செகண்ட் நம்பர், இங்கே மூணாவது நம்பருக்கு இங்கே கொடுத்துருக்கிற தேர்ட் நம்பர். முறையேன்னு கொடுத்தாங்கன்னா அப்படி தான் எடுத்துக்கணும். அதுக்காக தான் அந்த வேர்டு வந்து நமக்கு கொடுக்கறது. இப்போ இப்படி கொடுத்துருக்காங்க, இங்கே மீதி இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஃபேக்டர்ஸை வந்து மீதியாக தருது அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ 62க்கு மீதியாக என்ன கொடுத்துருக்குது? 2 கொடுத்துருக்குது. ஸோ அந்த 62லேருந்து 2 மைனஸ் பண்ணி நம்ம ஆன்சர் எழுதிக்கணும். அடுத்தது 78லேருந்து 3 மைனஸ் பண்ணி ஆன்சர் எழுதிக்கணும். அடுத்தது 109லேருந்து 4 மைனஸ் பண்ணி ஆன்சர் எழுதிக்கணும். இதுதான் நம்மளோட ஆக்சுவல் நம்பர். ஏன்னா இதெல்லாம் வந்து மீதி கொடுத்துருக்கு. அந்த மீதியை கழிச்சிட்டு வர நம்பர் தான் நமக்கு தேவையான நம்பர். இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? மீ பெரு பொது காரணி கேட்டிருக்கிறாங்க. எனக்கு இந்த மெத்தட் ஈஸிங்கிறதுனால நான் இதை ஃபாலோ பண்ணுறேன். உங்களுக்கு எது ஈஸியோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், லாஸ்ட் நம்பர் 0, 5, 5 இப்படி இருந்துச்சுன்னா டிவிசிபிலிட்டி ரூல் படி நம்மளுக்கு 5ஆல் வகுப்படும். 12, 5, 60. இங்கே என்ன வரும்? 15. இங்கே என்ன வரும்? 105க்கு 21. இப்போ இந்த 3 நம்பருமே 3ஆல் வகுப்படுமா? 4, 5, 7. இதோட முடிஞ்சிடுச்சு. ஏன்னா இதுக்கு அடுத்தது நமக்கு என்ன பொதுவான காரணிகள் கிடையாது. அப்போ இந்த 5, 3 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 15. 15 தான் நமக்கான ஆன்சர், மீ பெரு பொது காரணி. ஓகேவா? இதை நம்ம ஒரு ரீசெக் பண்ணலாமா? இப்போ என்ன சொன்னாங்க? 62 நமக்கு கிடைச்ச காரணியால் வகுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? மீதி 2 கிடைக்கணும். கொஸ்டின் படி செக் பண்ணலாமா? இப்போ பாருங்கள், 62 15ஆல் வகுத்தோம்னா என்ன வரும்? 4 × 15 60. ரிமைண்டர் என்ன கிடைக்குது? 2. ஸோ நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கிற மீபேக்கா கரெக்டானது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், ஒரு நூல் விற்பனையாளர் 175 ஆங்கில நூல்களையும் 245 அறிவியல் நூல்களையும் 385 கணித நூல்களையும் வைத்துள்ளார். ஒவ்வொரு பெட்டியிலும் பாடவாரியாக சம எண்ணிக்கையில் 3 பாட நூல்களையும் வைத்து விற்க விரும்புகிறார். அதிகபட்சமாக எத்தனை பெட்டிகள் தேவைப்படும்? ஒரு பெட்டியில் உள்ள ஒவ்வொரு பாடநூல்களின் எண்ணிக்கையை காண்க. அதிகபட்சமாக ஹையஸ்ட். ஓகேவா? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் நம்ம இப்போ இங்கே கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி கொஸ்டினில் கொடுத்துருக்கிற வேர்டு வச்சு தான் நம்ம அது ஹெச்சிஎஃப் கேட்டிருக்காங்களா எல்சிஎம் கேட்டிருக்காங்களான்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேவா? இப்போது நமக்கு என்னென்ன இருக்குது? 175, 245, 385. நீங்கள் இப்படி தனியாக போடுறதுனாலும் போடலாம், இல்லை பகா காரணிகள் இப்படி பண்ணுறதுனாலும் பண்ணலாம். நான் எனக்கு இது ஈஸிங்கிறதுனால இதை ஃபாலோ பண்ணுறேன். ஓகேவா? லாஸ்ட் நம்பர் 5 இருக்கிறனால நான் 5ஆல் டிவைட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு இது 3மே நமக்கு 7ஓட மடங்கு. நல்லா தெரியுதா? 7 35, 7 49, இங்கே 11 × 7 77. இதுக்கு மேலே வந்துட்டு நமக்கு காமன் ஃபேக்டர்ஸ் கிடையாது. ஸோ நம்மளோட மீபேக்கா 5 × 7 35. ஏன்னா இப்படி தனித்தனியாக போட்டால் எனக்கு லேட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ நான் இப்படி ஒரே பாக்ஸில் போட்டு முடிச்சிட்றேன். ஓகேவா? நீங்களும் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறனாலும் பண்ணலாம். உங்களுக்கு இல்லை 3 நம்பருக்கு எனக்கு மொத்தமாக போடுறது கஷ்டம், ஓனாக முடிக்கிறனாலும் முடிச்சுக்கலாம். இப்போ 5 × 7 என்ன? 35. அதுதான் நமக்கு கிடச்சிருக்கிற மீபேக்கா. அப்போ அதிகபட்சமாக எத்தனை பெட்டிகள் தேவைப்படும்? 35 பெட்டிகள் தேவைப்படும். இப்போ இவர் வந்து 35 பெட்டிலையும் நான் எல்லா புக்ஸையுமே வந்துட்டு ஈக்குவலாக வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 3 நம்பரையும் நம்ம 35ஆல் வகுத்தோம்னா ஒவ்வொரு பாக்ஸுக்கும் நம்மளால் ஈக்குவலாக கொடுக்க முடியுமா? இப்போ பாருங்கள், 175 இங்கிலீஷ் புக் இருக்குது. இதை 35 பாக்ஸுக்கு பிரிக்கணும் அப்படின்னா ஒரு பாக்ஸில் எவ்வளோ புக்ஸ் வைக்கணும்? 5 புக்ஸ் வைக்கணும். அதே மாதிரி 245 சயின்ஸ் புக் இருக்குது. இதை 35 பாக்ஸுக்கு பிரிக்கணும்னா ஆன்சர் வந்து இங்கே வகுத்தா என்ன கிடைக்குது? 7 கிடைக்கும். அப்போது ஒரு பாக்ஸுக்கு 7 புக்ஸ் வந்து வைக்கலாம். ஓகேவா?
இப்படி தான் இந்த ப்ராப்ளம் போடணும். இப்போ நம்ம அப்படியே பார்த்த ப்ராப்பர்ட்டி தான். மீசிமா ஆனது எப்பொழுதும் கொடுக்கப்பட்ட எண்களில் பெரிய எண்ணை விட பெரியதாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும். இப்போது 55 75ன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா மீசிமாங்கிறது இந்த நம்பரை விட அதிகமானதாகவோ அல்லது ஈக்குவலாகவோ இருக்கும். ஏன்னா மடங்கு நம்ம அப்படியே பார்த்தோம் இல்லையா, கொடுத்துருக்குற நம்பருக்கு ஈக்குவலாகவோ அதிகமாகவோ இருக்கும். அடுத்தது இந்த மீசிமா இருக்கு இல்லையா, அது எப்பயுமே வந்து இந்த மீபேக்காவோட மடங்காக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஒரு கொஸ்டினுக்கு வந்து செக் பண்ணியே பார்த்துடலாம் உங்களுக்கு. ஓகேவா? நான் இதை அடுத்த ப்ராப்ளமில் உங்களுக்கு செக் பண்ணி சொல்கிறேன். y என்பது எக்ஸின் மடங்கு எனில் மீசிமா ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு ஒய். இப்போது அப்படியே மீபேரு பொது வகுத்திக்கு நம்ம என்ன பார்த்தோம், மீபேக்காக்கு என்ன பார்த்தோம், 3,6ன்னு இருந்ததுன்னா இந்த கம்மியான நம்பர் தான் அதோட மீபேக்கான்னு பார்த்தோம் இல்லையா. அதே அடுத்தது மீசிமான்னா மடங்குன்னா எப்படி இருக்கும், கொடுத்துருக்குற நம்பருக்கு ஈக்குவலாகவோ அதிகமாகவோ இருக்கும். ஸோ சேம் நம்பருக்கு இதே மாதிரி ஒரு நம்பரும் அதோட மடங்கும் கொடுத்துருந்தாங்கன்னா மீசிமா என்ன வரும், 6, அதோட மடங்கு அதிகபட்ச நம்பர் என்னவோ அது வரும். ஓகேவா? மீபேக்கானா மடங்கில் குறைஞ்சது, மீசிமானா மடங்கில் அதிகமானது. ஓகேவா? இப்போ பாருங்கள், 18 மற்றும் 30 ஆகிய எண்களின் மீபேக்கா மற்றும் மீசிமாவின் விகிதத்தை காண்க. இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மீபேக்காவும் மீசிமாவும் கண்டுபிடிச்சிடலாம். 18 30, 2ஆல் பண்ணணும்னா 9 15, 3ஆல் பண்ணுனா 3 5. இப்போ இதே மீபேக்கா மட்டும் கேட்டிருந்தாங்கன்னா நம்ம இதோட நிறுத்திக்கலாம், ஏன்னா இதோட காமன் ஃபேக்டர்ஸ் கிடையாது. அப்போ 2 × 3 எவ்வளோ, 5. ஹெச்சிஎஃப் என்ன கிடச்சிருக்குது, 5. அடுத்தது எல்சிஎம்மும் கேட்டதுனால நம்ம இங்கே 1 வர்ற வரைக்கும் பண்ணிக்கிறோம். அப்போ என்னென்ன நம்பர்ஸ் நமக்கு கிடச்சிருக்குது, 2 × 3 × 3 × 5. சாரி, இங்கே வந்துட்டு பாருங்கள், 2 × 3 6, நான் 5ன்னு போட்டு வச்சுருக்கேன். 6 18, 18 × 5 90. ஸோ இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, ஹெச்சிஎஃப் 6 கிடச்சிருக்குது, எல்சிஎம் 90 கிடச்சிருக்கு. ஓகேவா? இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி பாருங்கள், மீசிமா ஆனது எப்பவுமே மீபேக்காவோட மடங்காக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மீசிமாங்கிறது 90, மீபேக்கா 6. 90 6ஆல் வகுக்க முடியுமா, முடியும். 15 × 6 தான் 90. ஸோ நமக்கு இது 6ஓட மடங்கு தான். ஸோ நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகுது. சரி, இப்போ நம்ம கொடுத்துருக்குற ப்ராப்ளம் பார்க்கலாம். இந்த ரெண்டோட விகிதம் கேட்டிருக்காங்க. விகிதம்னா நம்ம இப்போ என்ன எழுதுவோம், இப்போ 5:10 இருந்ததுன்னா நம்ம எப்படி எழுதுவோம், 1:2ன்னு எழுதுவோமா? ஏன்னா இந்த ரெண்டையுமே நம்மளால் 5ஆல் வகுக்க முடியும். இப்போ 6:12ன்னு இருந்ததுன்னா இந்த ரெண்டையுமே நம்மளால் என்ன பண்ண முடியும், 6ஆல் வகுக்க முடியும். வகுத்து என்ன எழுதலாம், 1:2ன்னு எழுதலாம். இதுதான் நமக்கு விகிதம் எழுதுகிற முறை. நமக்கு என்ன இருக்குது, 6:90 இருக்குது. இது 6ஆல் நம்மளால் வகுக்க முடியுமா, முடியும். 1:15. இப்போ இதுதான் மீபேக்காக்கும் மீசிமாக்கும் ஆன விகிதம். ஓகே, நெக்ஸ்ட்டு 9th ப்ராப்ளம். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். டெட்டில் நமக்கு நிறைய டைம் கேட்ட ப்ராப்ளம் இது தான். ஸோ இதை நல்லா கவனிங்க. 254 மற்றும் 508 ஆகிய எண்களால் வகுக்கும்போது மீதியாக 4ஐ தரும் மிகச்சிறிய எண்ணை காண்க. மிகச்சிறியன்னா லீஸ்ட். அப்போ நம்ம என்ன கண்டுபிடிப்போம், மீசிமா கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த 2 நம்பருக்கும் நம்ம மீசிமா கண்டுபிடிச்சிடலாம். இங்கேயே நான் போடுற மெத்தடில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்கள். லாஸ்ட்டில் 4 8, ஸோ 2ஆல் டிவைட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது 127ங்கிறது நமக்கு ஒரு பகா எண், ஸோ எதாலையும் டிவைட் பண்ண முடியாது. இங்கே லாஸ்ட்டில் 4 இருக்கிறதுனால 2ஆல் டிவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ ரெண்டுமே 127 கிடச்சிருச்சு. ஸோ 127ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு 1 and 1 கிடச்சிருச்சு. இப்போ எல்சிஎம்க்கு என்ன பண்ணுவோம், இந்த 3ஐயும் மல்டிப்ளை பண்ணுவோம்.
பண்ணுனா நமக்கு என்ன கிடைக்குது? 508 கிடைக்குது. இதுதான் இந்த 2 நம்பரோட மீசிமா. இந்த 2ஆல் வகுக்கும் போது மீதியாக 4 கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்னவா இருக்குது? நமக்கு கிடைச்சிருக்க எல்சிஎம்மை விட 4 அதிகமாக இருக்குது. ஓகேவா? அதிகமாக இருக்க போய் தானே நமக்கு பேலன்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அந்த பேலன்ஸை இது கூட ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 512 கிடைக்கும். இதுதான் நமக்கு கேட்டிருக்கிற மிகச்சிறிய எண். புரிஞ்சிச்சா? இங்கே நீங்கள் வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கணுமா ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணுமான்னு ஐடென்டிஃபை பண்ணுறது தான் மேட்ரு. ஓகேவா? இது எப்படின்னு புரிஞ்சிருச்சுல்ல? 2க்கும் மீசிமா கண்டுபிடிக்கிறோம். இங்கே வந்து மீதியாக 4 தரும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இப்போது 508 இருக்குது. அது கூட 4 ஆட் பண்ணும்போது 512 கிடைக்கிது. இப்போ பாருங்கள், இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்? கொடுத்துருக்குற நம்மளால் டிவைட் பண்ணி பார்க்கலாமா? 512 254ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 2 டைம்ஸ் டிவைட் பண்ணலாம். 508 பேலன்ஸ் 4 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 512 508ஆல் டிவைட் பண்ணுங்கள். செகண்ட் நம்பரால் 1 டைம் தான் டிவைட் பண்ண முடியும். பேலன்ஸ் 4 கிடைக்கும். ஓகேவா? இப்போ நம்ம போட்டிருக்கிறது கரெக்டுன்னு ரீசெக்கும் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள், 72 மற்றும் 108 ஆகிய எண்களால் சரியாக வகுபடக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்க எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ நம்ம இங்கே எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 72க்கும் 108க்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சிருங்க. கண்டுபிடிச்சா என்ன கிடைக்குதுன்னா 216 கிடைக்குது. மிகச்சிறிய 5 இலக்க எண்ணுன்னா என்னப்பா வரும்? மிகச்சிறிய 5 இலக்க எண்ணுன்னா என்ன வரும்? 10,000ங்கிறது உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க கொஸ்டினில்? 72 மற்றும் 108ஆல் சரியாக வகுபடக்கூடிய அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நமக்கு வந்து பேலன்ஸு 0 கிடைக்கணும். இதை வந்துட்டு நம்ம 72ஆலேயோ 108ஆலேயோ டிவைட் பண்ணால் நமக்கு 0 கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்காது. அதுக்காக தான் நம்ம இப்போ எல்சிஎம் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ 216 கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? அதை வந்து இப்போ இந்த 10,000 கூட நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணால் என்ன வரும்? 10,000 216 கிடைக்குமா? இதை வந்து நீங்கள் இப்போ 72ஆலேயும் 108ஆலேயும் டிவைட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக 0 தான் கிடைக்கும். ஓகே, மிகச்சிறிய 5 இலக்க எண்ணுங்கிறது 10,000 தான். ஆனால் இந்த 2 நம்பரால் வகுபடக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்க எண்ணுங்கிறது 10,216. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதுவும் போன வாட்டி டெட்டில் கேட்டிருந்தாங்கப்பா, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது வந்து நிறைய டிஎன்பிஎஸ்சியில் கூட கேட்பாங்க. ஒரு வீட்டில் 4 அலைபேசிகள் உள்ளன. காலை 5 மணிக்கு எல்லா அலைபேசிகளும் ஒன்றாக ஒலிக்கும். அதன்பின் முதல் அலைபேசியானது ஒவ்வொரு 15 நிமிடத்திற்கும், இரண்டாவது அலைபேசி ஒவ்வொரு 20 நிமிடத்திற்கும், மூன்றாவது அலைபேசி ஒவ்வொரு 25 நிமிடத்திற்கும், நான்காவது அலைபேசி ஒவ்வொரு 30 நிமிடத்திற்கும் ஒலிக்கின்றன எனில் அவை மீண்டும் எப்போது ஒன்றாக ஒலிக்கும்? ஓகேவா? பாருங்கள், ஃபஸ்ட்டு ஃபோனு 15 நிமிஷத்துக்கு ஒருக்கா, செகண்ட் மொபைலு 20 நிமிஷத்துக்கு ஒருக்கா, தேர்டு 25 நிமிஷத்துக்கு ஒருக்கா, ஃபோர்த்து 30 நிமிஷத்துக்கு ஒருக்கா ஒலிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு காலையில் 5 மணி 5 AM அப்படி தானப்பா கொடுத்துருக்காங்க. காலையில் 5 மணிக்கு எல்லாமே ஒன்றாக ஒலிக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி எப்படி அந்த 4 ஃபோனும் ஒரே டைமில் எப்போ ஒலிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுதான் கொஸ்டின். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஒன்றாக ஒலிக்கும்னு கேட்டால் எல்சிஎம் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போது இந்த எல்லா நம்பருமே 50 முடியுதா? ஸோ நம்ம டைரெக்டாக 5ஆலேயே பண்ணலாம். இந்த மாதிரி 2 போடணும்னு இல்லை, அது லாஸ்ட்டில் கூட போடலாம். ஓகே, நீங்கள் எப்படி வேணாலும் போடலாம். உங்களுக்கு சிறிய நம்பர் 2ங்கிறனால அதில் கூட ஸ்டார்ட் பண்ணலாம். நான் 50 முடியறதுனால டிவிசிபிலிட்டி ரூல் யூஸ் பண்ணுறேன். 3 4 5 6. இப்போ வந்துட்டு நான் வந்து 2ஆல் பண்ண போகிறேன். 3 2 5 3 அகெயின் 2 3 1 5 3. இப்போது 3ஆல் பண்ணோன்னா 1 1 5 3. 5 வச்சு டிவைட் பண்ணால் 1 1 1. இப்போ ஒன்றும் இல்லை, இங்கே வந்துட்டு கிடச்சிருக்கு அதே நம்பர் தான் நமக்கு இங்கேயும் கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் எந்த டேபிள் வேணாலும் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்ணாலும் ஃபைனல் ஆன்சர் நமக்கு கரெக்டாக தான் வரும். உங்களுக்கு எது ஈஸின்னு ஃபீல் ஆகுதோ அதை வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இதுக்கு மீசியமாக எடுங்க.
2 2s are 4, 20, 60, 60 into 5 300. நமக்கு LCM 300 கிடைக்குது. இப்போ இது என்ன, இப்போ நம்ம வந்து எவ்வளோ நிமிஷத்துக்குன்னு தானே போட்டிருக்கோம், 15 நிமிஷம் 20 நிமிஷம் நிமிஷத்துக்கு தானே போட்டிருக்கோம். அப்போது 300 நிமிஷம் கிடச்சிருக்கு. இதை வந்து நம்ம ஹார்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணலாமா? 300 நிமிஷம்னா நமக்கு எவ்வளோ மணி நேரம்? 5 மணி நேரம். ஓகே, அப்போது காலையில் 5 மணிக்கு ஒலிக்குது அப்படின்னா திருப்பி 5 மணி நேரம் கழித்து தான் இந்த 4 ஃபோனும் ஒரே டைமில் நமக்கு அலாரம் கொடுக்கும். ஓகேவா? அப்போது காலையில் 5 மணி கூட எகெயின் ஒரு 5 மணி நேரம் கூட்டினா என்ன கிடைக்கும்? காலையில் 10 மணி கிடைக்குமா? அப்போது காலை 10 மணிக்கு தான் மீண்டும் ஒன்றாக ஒலிக்கும். ஓகே, அடுத்தது மீசீமாக்கும் மீபேக்காக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அது என்னங்கிறது நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம 2 நம்பர் எடுத்துருக்கோன்னு வைங்க. இப்போ 72 216க்கு LCM நம்ம இப்போ வந்து போன ப்ராப்ளமில் எடுத்தோமா? 72க்கும் 108க்கும் 108க்கும் நம்ம என்ன LCM கண்டுபிடிச்சோம்? 216 கண்டுபிடிச்சோம். இப்போ என்ன அப்படின்னா, 2 நம்பர்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதோட பெருக்கற் பலனும் அதோட மீபேக்கா மீசீமாவோட பெருக்கற் பலனும் சேமாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்துட்டு சின்ன நம்பராக எடுத்துப்போம் இப்போதைக்கு, அதுதான் நமக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்துட்டு இப்போது 3,6 வந்துட்டு எடுத்துக்கிறேன் 2 நம்பரு. இதோட LCM என்ன கிடைக்கும்? மடங்குகளை LCMல என்ன எடுப்போம்? 6 எடுப்போம் பெரிய நம்பரை. HCFக்கு என்ன எடுப்போம்? சின்ன நம்பர் எடுப்போம். ஓகேவா? இப்போ பாருங்கள், நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? கொடுத்துருக்கிற நம்பரோட பெருக்கற் பலன், அதாவது இந்த 3 × 6ங்கிறதும் இந்த LCM HCFோட பெருக்கற் பலனும் சமம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 3 × 6, இங்கே என்ன வருது? 6 × 3, ரெண்டுமே என்ன தான்? 18 தான் வருது. இப்போ புரியுதா இந்த 2க்கு உள்ள தொடர்பு? இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட் 1 மார்க்கு. எத்தனை நம்பர் கொடுத்துருந்தாலும் சரி, அதோட பெருக்கற் பலன் வந்து அதோட மீபேக்கா மற்றும் மீசீமாவோட பெருக்கற் பலனுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேவா? இதோட நமக்கு செகண்ட் டேர்ம் வந்துட்டு முடிஞ்சிச்சு. நம்ம வேணால் இங்கே பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்க்கலாம். இரு எண்களின் மீசீமா 432, அவற்றின் மீபேக்கா 36, ஓர் எண் 108 எனில் மற்றொரு எண் என்ன? நமக்கு என்ன தெரியும்? அந்த 2 நம்பரோட மல்டிப்ளிகேஷன் வேல்யூவும் அதோட LCF HCFோட மல்டிப்ளிகேஷன் வேல்யூவும் ஈக்குவல்னு தெரியும். இப்போ இங்கே என்ன கொடுத்துட்டாங்க? மீசீமா கொடுத்துட்டாங்க, மீபேக்காவும் கொடுத்துட்டாங்க. அப்போது 432 × 36, ஒரு நம்பர் வந்துட்டு கொடுத்துட்டாங்க, இன்னொரு நம்பர் என்னன்னு நம்மளை கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ Y வேணும்னா என்ன பண்ணலாம்? இந்த 108 இந்த சைடு கொண்டு வரலாமா? ஏன்னா நமக்கு Y மட்டும்தான் வேணும். தெரியாத நம்பரை லெஃப்ட் சைடு வச்சுட்டு தெரிஞ்ச நம்பர்லாம் நம்ம அந்த சைடு கொண்டு போகிறோம். இப்போ பாருங்கள், இங்கே பெருக்கல் இருக்குது. அப்போ ஈக்குவல் டு அந்த பக்கம் வரும்போது என்னவாக இருக்கும்? வகுத்தலில் வரும். ஓகேவா? இப்போ இதை கேன்சல் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். 108 வச்சு நான் டைரெக்டாக ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே, இந்த 108 வச்சு 432 டிவைட் பண்ணோன்னா 4 டைம்ஸ் நமக்கு டிவைட் ஆகுது. ஓகே, 4 × 36 144. அப்போ நம்ம ஒய்யோட வேல்யூ என்ன? 144. ஓகே, இதுவுமே வந்துட்டு உங்களுக்கு டெட்டில் கேட்ட கொஷின் தான். டிஎன்பிஎஸ்சி ஆப்டிடியூட்லேயும் அடிக்கடி கேட்பாங்க. 2 நம்பரில் ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க, அதோட LCM HCF ரெண்டுமே கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு ஃபார்முலா என்ன? இரு எண்களின் பெருக்கற் பலன் ஈக்குவல் டு அவற்றின் மீபேக்கா × மீசீமா. இந்த ஃபார்முலா தெரிஞ்சுது அப்படின்னா டைரெக்டாக நம்ம வந்துட்டு அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இரு சார்பகா, இது வெரி 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 இம்பார்ட்டண்ட். எத்தனை இம்பார்ட்டன்ட் வேணாலும் பக்கத்தில் போட்டுக்கலாம். இரு சார்பகா எண்களின் மீசீமா 5005, ஓர் எண் 65 எனில் மற்றொரு எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள்,
சார்பகா எண்ணுன்னா நம்ம என்னன்னு படித்தோம், அந்த 2 நம்பருக்கும் காமன் ஃபேக்டர் 1 தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படிங்கிறது நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம். இப்போ 5 7ன்னு இருக்குதுன்னா இதுக்கு பொதுவான காரணி என்ன? 1 மட்டும்தான். அதே மாதிரி 3க்கும் 5க்கும் பொதுவான காரணி 1, 17க்கும் 19க்கும் பொதுவான காரணி என்ன? 1. 1 வச்சு மட்டும்தான் இந்த 2 டிவைட் பண்ண முடியும். இப்படி இருந்துச்சுன்னா அதை என்னன்னு சொல்லுவோம்? சார்பகா என்னன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஓகே, இப்போது 2 நம்பரோட பெருக்கற்பலன் ஈக்குவல் டு அவற்றின் மீபேக்கா இன்ட்டு மீசீமா. எல்சிஎம் இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க? 5005. சார்பகா எண்ணோட மீபேக்கா எப்பவுமே என்னவா இருக்கும்? 1 இருக்கும். சார்பகா எண்ணுக்கு பொதுவான காரணி என்ன? 1 மட்டும்தான். ஸோ இங்கே 1 கிடைக்கும். ஓகேவா? இப்போ பாருங்கள், ஒரு நம்பர் அதில் 65ன்னு சொல்லிட்டாங்க. அதாவது எக்ஸோட வேல்யூ 65 இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு 5005. மேலே போட்ட அதே தான் இந்த சார்பகா எண் மட்டும்தான் இங்கே டிஃப்ரெண்ட்டு. இந்த சார்பகா எண்ணுன்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் இந்த ப்ராப்ளம் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். சார்பகா எண்ணோட மீபேக்கா எப்போவுமே என்னவா இருக்கும்? 1 தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு பொதுவான காரணிங்கிறது 1 மட்டும்தான். ஓகேவா? இப்போ ஒய் வேணும்னா 5005 டிவைடட் பை 65 சால்வ் பண்ணால் உங்களுக்கு 77 கிடைக்குது. ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை கிளாஸ் இப்படி எடுத்தால் கொஞ்சம் ஓகேவாக இருக்கும், அந்த மாதிரி ஃபீலிங் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இதில் வந்துட்டு ஒரு சின்ன 1 மார்க் பார்ட் நம்ம பார்த்துடலாம். இரு எண்களில் ஓர் எண்ணின் காரணிகளின் கூடுதலானது மற்றொரு எண்ணை தருமெனில் அவை இணக்கமான எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இப்போ இங்கே எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுக்கு 220ம் 284ம் கொடுத்துருக்காங்க. இதோட காரணிகள் எல்லாத்தையுமே நம்ம எழுதணும். 1லேருந்து அது எதால எல்லாம் டிவைட் ஆகுமோ அந்த காரணிகள் எல்லாம் நம்ம எழுதிடணும். அதே மாதிரி 284க்கு 1லேருந்து எதால் டிவைட் ஆகுது அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் நம்ம எழுதிடணும். இப்போது 220 நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அந்த 220 மட்டும் விட்டுட்டு அதோட மீதி காரணிகள் இருக்கும் இல்லையா, அதையெல்லாம் நம்ம வந்து இப்படி ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணுனா என்ன கிடைக்குது அப்படின்னா நமக்கு 284, அதாவது இன்னொரு எண் கிடைக்குது. அதே மாதிரி இந்த 284ஓட காரணிகளில் 284 மட்டும் விட்டுட்டு மீதியெல்லாம் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 220 கிடைக்குது. இப்படி கிடைச்சிது அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இணக்கமான எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு என்னென்னு புரிஞ்சிச்சா? 220ஓட காரணிகள் எழுதணும். அதாவது 1லேருந்து எதாலையெல்லாம் அது வகுப்படுமோ அந்த காரணிகளெல்லாம் வந்துட்டு நம்ம எடுக்கிறோம். அதே மாதிரி 284க்கு காரணிகள் எழுதுகிறோம். அதாவது 1லேருந்து 284 வரைக்கும் அது எதாலையெல்லாம் வகுப்பட்டால் 0 கிடைக்குமோ அதையெல்லாம் எழுதுகிறோம். அதோட காரணிகள் எல்லாம் எழுதுகிறோம். இப்போ இந்த 220ல் 220 தவிர மீதி எல்லா காரணிகளின் கூடுதல் வந்து என்ன கிடைக்குது அப்படின்னா 284 கிடைக்குது. அதே மாதிரி இந்த 284ஓட காரணிகளில் 284 தவிர மீதி எல்லாம் ஆட் பண்ணும்போது நமக்கு இதுக்கு முன்னாடி நம்பர் 220 கிடைக்குது. இதோட நம்பரை விட்டுட்டு மற்ற காரணிகள் கூட்டினா இது கிடைக்குது. அதே மாதிரி இந்த நம்பரை விட்டுட்டு இதோட காரணிகள்லாம் கூட்டும்போது இது கிடைக்குது. இப்படி கிடைச்சதுன்னா அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இணக்கமான எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நீங்கள் இதே மாதிரி இந்த 2க்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் காரணிகள் எழுதி. ஓகே, இதோட இந்த யூனிட் முடிஞ்சிருச்சு. அடுத்தது 3rd டேர்முக்கு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அதே மாதிரி 3 யூனிட் முடிஞ்சதையும் உங்களுக்கு ஒரு ரிவிஷன் வீடியோ கொடுக்கலான்ட்டு இருக்கேன். அதில் வந்து 1 மார்க்ஸ் பாயிண்ட் மட்டும் நான் கொடுக்கவா இல்லைனா டெஸ்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணலாமா அப்படிங்கிறது நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன ஃபீட்பேக் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.